அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் சந்தோஷ் ராஜா. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கணும். அது என்னென்னா, விஎன்ஆர் மாரத்தான் கிளப் அப்படின்னு ஒன்று நம்ம புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த விஎன்ஆர் மாரத்தான் கிளப்புங்கிறது இன்ட்ராக்டிவ் ஃபிசியோ இயர் லேர்னிங் வெண்ணந்தூர் 637505 ஒரு அங்கம் தான். சரிங்களா? இது ஒரு குளோபல் மாரத்தான் கிளப். இது மெம்பர் ஆகணும் அப்படின்னா எலிஜிபிள் அடல்ட்டு யார் வேணாலும் நம்ம எலிஜிபிள் தான். அது சில நார்ம்ஸ் எல்லாம் இருக்கும், பேசிக் இதெல்லாம். அதை இன்க்ளூட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். லைஃப் டைம் மெம்பர்ஷிப் 50 ரூபாய் தான். இந்த மாரத்தான் கிளப்பில் மெம்பராக சேர்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, விஎன்ஆர் மாரத்தான் கிளப் எப்போ மாரத்தான் ஈவெண்ட்டை நடத்தினாலும் கிளப் மெம்பர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 50% நம்ம கன்செஷன் பண்ணுறோம். சரிங்களா? இதுதான் ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த கிளப்பு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மாரத்தான் அத்லெட்ஸ்க்கு ஃபிட்னஸ் அட்வைஸ் பண்ணலாம். ரெண்டாவது, மாரத்தானுடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கோசம் தான் மெயினாக இது நம்ம பண்ணுறது. மூணாவது, நம்ம அத்லெட் ஃபிட்னஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான ஃபிசியோதெரப்பி ரிசர்ச்சு, ஃபிசியோதெரப்பி கன்சல்ட்டிங் இதெல்லாமே நம்ம அந்த மாரத்தான் கிளப்பு மூலிமா வழங்கப்படும். ஓகேங்களா? இதுதான் நம்ம விஎன்ஆர் மாரத்தான் கிளப் பார்த்திங்கன்னா 29/9/2024 நம்ம அது ஃபார்ம் பண்ணோம். உலக இருதய தினம், அந்த தினத்தை முன்னிட்டு தான் நம்ம அதை உருவாக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு மாரத்தான்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மாரத்தான்ன்றது நடந்தோ இல்லை ஓடியோ இந்த மாதிரி விரைவாக நடந்தோ செல்லக்கூடிய ஒரு தொடர் போட்டி. கண்டினியூஸாக அப்படி நடந்துகிட்டே போகணும், பிரேக் இல்லாமல். ஆக்சுவலாக மாரத்தான் அப்படிங்கிறது ஒரு சற்றேறக்குரிய 42 கிலோமீட்டர் நடக்கக்கூடிய ஒரு போட்டியாக கருதப்படுது. அப்போ 42 கிலோமீட்டர் ஓடுறாங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஓட முடியாது. ஓடுவாங்க, அப்படின்னு நடப்பாங்க, ஜாகிங் பண்ணுவாங்க, பிரிஸ்க் வாக் பண்ணுவாங்க, அதில் கலந்து வரும். இதனுடைய வரலாறு பார்த்திங்கன்னா, கிமு 490 அந்த ஆண்டு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, நம்மளோட கிரேக்க நாட்டில் மாரத்தான் சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த மாரத்தானில் ஒரு போர் நடக்குது, பாரசீகர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும். அதில் கிரேக்கர்கள் வெற்றி பெறுறாங்க. இந்த தகவலை பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு சோல்ஜர், ஒரு வீரர் பார்த்திங்கன்னா, அவர் அங்கேருந்து ஏத்தன்ஸ் நகருக்கு போய் அந்த தகவல் கொடுக்கணும். அது பார்த்திங்கன்னா, அவர் இந்த மாதிரி இடையில நிறுத்தாமல் விரைவான் அவர் ஓடி போய் அந்த தகவலை கொடுத்து மூச்சு எரிச்சு இறந்து போகிறார் அப்படின்னு சொல்லி வரலாற்று குறிப்பு இருக்குது. இது எந்த அளவுக்கு நடந்ததா அப்படின்றது நம்ம தெரியாது, வரலாற்று குறிப்பு தான். சரிங்களா? இதை நினைவு கூறும் வகையில் கிட்டத்தட்ட 1896 இந்த மாரத்தான் ஆக்டிவிட்டீஸ் உலக அளவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் மாடர்ன் மாரத்தான் பார்த்திங்கன்னா 1921 ஒலிம்பிக்கில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணி, மாரத்தான்னா இப்படி இருக்கணும், மாரத்தான் இந்த மாதிரி செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாண்டு காலமாக நம்ம அதை நடத்திட்டு வராங்க உலக அளவில். இது மட்டும் இல்லாமல் உலக அளவில் பல்லாயிரக்கணக்கான மாரத்தான் கிளப்பு, ரெகனைஸ்டு மாரத்தான் கிளப்பு நடத்திட்டு வராங்க. இவங்க பார்த்திங்கன்னா, இந்த மாரத்தானினுடைய பெனிஃபிட் என்ன, அது ஒரு நினைவு கூறும் ஒரு நிகழ்வாக அது இருந்தாலும், மாரத்தான் நம்ம ஈடுபடுறதுனால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி அதுக்கான விளைவுகளை ஏற்படுத்தி, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸாகவும் சமூக ஒற்றுமைக்காகவும் இல்லை வேறு ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட நாளை நினைவு கூறும் வகையாகவும் செயல்படுறாங்க. உலக இருதய நாள், இந்த மாதிரி உலக நீரிழிவு நாள், உலக புற்றுநோய் தினம், அந்த மாதிரி அந்த நாட்களை அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணி அந்த பேனரில் தீமில் மாரத்தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன அப்படின்னா, அது கிளப் பிகினிங் லெவல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மாரத்தான் பார்த்திங்கன்னா, நம்ம கிளப் மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ப்ளஸ் கூடிய சீக்கிரத்தில் நம்ம மாரத்தான் நடத்தலாம். குறைந்தபட்சம் ஆண்டுக்கு ஒரு முறை நடத்துவோம். வரவேற்பு எப்படி வருதுன்னு பார்த்து பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா, மாரத்தான் அப்படின்னா 42 கிலோமீட்டர் நடத்துவாங்களா அப்படின்ற அர்த்தம் இல்லை. ஆஃப் மாரத்தான் 21 கிலோமீட்டரில் நடத்தப்படுது.
ப்ளஸ் பார்த்திங்கன்னா பேசிக்காக 5 கிலோமீட்டரு வச்சு நடத்துகிறாங்க, 7 கிலோமீட்டர் நடத்துகிறாங்க, 10 நடத்துகிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்குது. அதே மாதிரி மகளிர்களுக்கு குழந்தைகளுக்கு வாக்கத்தான்ற பேரில் நடந்து போகிற மாதிரி ஒரு சில மீட்டர்கள் வந்து நடந்து போகிற மாதிரி ஒரு போட்டி நடத்தி அதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியாளர்களுக்கு வந்து ஊக்கத்தொகையும் சர்டிஃபிகேட் சான்றிதழ் இந்த மாதிரி நினைவு பரிசுகள் அந்த மாதிரிலாம் நிறையா கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கிய நிமித்தமாகவும் உடல் ஆரோக்கிய நிமித்தமாகவும் மன ஆரோக்கிய நிமித்தமாகவும் நடத்தப்படுது. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொலைவு கண்டினியூஸாக இடைநிறுத்தாமல் நம்ம நடக்கிறதுனாலையோ இல்லை ஒரு விரைவான நடைபயிற்சினாலேயோ இல்லை ஓடுறதுனாலையோ நம்மளோட சுற்றோட்ட மண்டலம் வந்து சீர்படுது. சுற்றோட்ட மண்டலம் சீர்பட்டாவே உடம்புல ரத்தோட்டம் வந்து கரெக்டாக எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகும். இதனால் நிறைய நமக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது உடம்புக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு பெனிஃபிட்ஸும் என்னெல்லாம் இருக்குன்றது வருங்காலத்தில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் வேர்ல்டு ரெக்கார்ட் மாரத்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான மாரத்தான் வந்து கென்யா நாட்டு மாரத்தான் வீரரும், பெண்களுக்கான உலக இந்த வேர்ல்டு ரெக்கார்டு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த இது வந்து மகளிருக்கானதும் கென்யா நாட்டு இருக்கிறவங்க தான் இருக்காங்க. ஸோ ஆண் பெண் 2 மாரத்தான் வீரர்களும் இந்த வேர்ல்டு ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கிறவங்க கென்யா நாட்டை சேர்ந்தவங்களாக தான் இப்போ கரண்ட்டில் இருக்காங்க. இது அந்தந்த வெற்றியாளர்களை பொறுத்து மாறுபடலாம். சரிங்களா? ஸோ அவங்க வந்து கென்யா நாட்டுக்கு சேர்ந்தவங்க 42 சற்றேக்குரிய 42 கிலோமீட்டர் அவங்களால விரைந்து வெற்றி பெற முடியுதுன்னா நம்மளாலையும் முடியும். அதுக்கான கரெக்டான உடற்பயிற்சி, ப்ராக்டிஸ், ஓகேங்களா, கம்ப்ளீட் ப்ராக்டிஸ், உணவு பழக்க வழக்கம் இதெல்லாமே வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும். சரிங்களா? அப்போ அடிப்படையில் மாரத்தான் நம்ம ஓடுறதுனால நம்மளோட சுற்றோட்ட மண்டலமும் சரி, நரம்பு மண்டலமும் சரி, சரிங்களா, அதுக்கப்புறம் தசை எலும்பு மண்டலம், மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம், இந்த மாதிரி அனைத்துமே நமக்கு வந்து சீர்படும். இதில் வந்து சில விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்கணும். ரொம்ப ஒபேஸாக இருக்கிறவங்க, கார்டியோ பல்மனரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அன்ஸ்டேபிள் பேஷண்ட்டு, இந்த மாதிரி எடுத்த உடனே நீங்கள் வந்து மாரத்தான் ஓடுறது சாத்தியங்கள் கிடையாது. அதில் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பயிற்சி நம்ம மேற்கொள்ளணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மாரத்தான் வந்து நீங்கள் கலந்துக்கணுன்னா முதல்ல 1 கிலோமீட்டரில் நடந்து டெய்லி பயிற்சி பண்ணணும். ப்ளஸ் மூச்சு பயிற்சி பண்ணணும். அந்த மாதிரி வார்ம் அப், கூல் டவுன் இந்த மாதிரியான செஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு காம்போ ப்ராக்டிஸாக தான் நம்ம பண்ணிகிட்டு வரணும். இதுக்கான முன்னெடுப்பு தான் விஎன்ஆர் மாரத்தான் கிளப் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த விஎன்ஆர் மாரத்தான் கிளப் மூலிமா கிளப் மெம்பர்ஸ்களுக்கு வந்துட்டு நேரடி நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுப்போம். ப்ளஸ் இதை நம்ம வந்து சோஷியல் மீடியாவிலையும் இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு குளோபலி அப்ரோச்மெண்ட்டாக நம்ம பண்ணலாம். இந்த கிளப்பில் வந்துட்டு நீங்கள் லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பாக சேரணுன்னா 50 ரூபா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். உங்களோட பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்புக்கு இந்த வியன்னா மாரத்தான் கிளப் நடத்துகிற மாரத்தான் ஈவெண்ட்டு 50% சலுகை உண்டு. அதுவும் இல்லாமல் என்னோடய நம்பரை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, 9952427567. இதுலேருந்து நீங்கள் வந்து கிளப் மெம்பர் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆலோசனைகள் வந்து இலவசம் தான். நம்ம கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மற்ற துறை சார்ந்த, அதாவது பிசியோதெரப்பிலேயே நம்ம ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரப்பிலாம் இருக்காங்க, கார்டியோ பல்மனரி பிசியோதெரப்பி இருக்காங்க, நியூரோ பிசியோதெரப்பி இருக்காங்க, பீடியாட்ரிக் பிசியோதெரப்பி இருக்காங்க. சரிங்களா? மஸ்குலோஸ்கெலட்டல், நான் வந்து ஆர்த்தோபெடிக் மஸ்குலோஸ்கெலட்டல் பிசியோதெரப்பி. ஸோ எல்லா துறை பிசியோதெரப்பி துறை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. ஸோ நம்மளோட அந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா என்டையராக வந்துட்டு பப்ளிக்கு நம்ம சோஷியல் மீடியா மூலிமா அது வந்து ரீச் ஆகும். கிளப் மெம்பர்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் எனக்கு ஃபோன் போட்டு நீங்கள் கவுன்சிலிங் வந்து பெறலாம். ஈவன் நானுமே இப்போ வந்து ரீசெண்ட் இயராக வந்து மாரத்தான் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறேன். ஸோ எப்பயுமே நாம் ஒரு விஷயம் செய்கிறப்ப முதல்ல நமக்கு அது பொருந்துதா, நமக்கு அது கரெக்டாக இருக்கா, அது நன்மை அளிக்குதா அப்படின்னு நம்ம அதை உணர்ந்து அது உண்மையாலுமே நன்மை அளிக்கும் பட்சத்தில் சக மனிதர்களுக்கு நம்ம அதை அட்வைஸ் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நீங்கள் வந்து வேறு யாராவது மாரத்தான் இன்ட்ரெஸ்டடில் இருக்கவங்க நீங்கள் எனக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள், நம்ம வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம், டிஸ்கஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.